ஏமா அந்த மட்டை கம்பை எங்கம்மா வச்ச? உள்ளதாங்க இருக்கு, நல்லா தேடி பாருங்க. எந்த சாமானும் வச்ச இடத்துல இருக்காது. பாத்து எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேம்மா. துரை இன்னும் எந்திரிக்கலையா? 7 வயசாச்சு. எரும மாடு மாதிரி படுத்து கிடக்கான். ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒரு வேலை வேட்டிக்கு போகணுமேங்கிற அக்கறை இல்ல. இந்தாங்க. ஐடிஐ படிக்கணும்னு சொன்னா திருநெல்வேலிக்கு அனுப்பி படிக்க வச்சேன். படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? தின்னுட்டு தின்னுட்டு படுத்து படுத்து தூங்குதான். என் உடம்புல தெம்பு இருக்கிற தண்டியும் உழைச்சு உழைச்சு கொட்டுதேன். எனக்கு அப்புறம் இவனெல்லாம் என்ன பண்ண போறானோ? என் தலை எழுத்து. சரி சரி, பேச்ச நிப்பாட்டிட்டு டீய குடிங்க. அவனை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராத. ஆத்தாலும் மௌனு நான் சொன்னா கேட்கவா போறியா? சரி சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். காலம் பூரா நானே செங்க சோமுக்கணும்னு தலையில எப்ப பாரு இந்த ஆளுக்கு அவனை கரிச்சு கொட்டுறதுதான் வேலை. அண்ணே வணக்கம்ண்ணே. யாரா அந்த பையன்? அவன் என் ஃப்ரெண்ட் சங்கர்ண்ணே. வணக்கண்ணே. அப்படியா? வணக்கம் தம்பி. உட்கார் உட்கார். அண்ணே சங்கர் ஐடி எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கானே. நம்ம கடைக்கு வேலைக்கு ஆள் தேவையில்ல, அதான் கூட்டி வந்தேன். அப்படியா? ஐடியா படிச்சிருக்க? ஆமாண்ணே. எலக்ட்ரிக்கல் வேலைலாம் தெரியுமாப்பா? தெரியுண்ணே. சரி, இன்னையில இருந்து வேலை பாரு. சரிண்ணே. வேலைக்கு ஒழுங்கா வந்துடணும்ப்பா. அடிக்கடி லீவ் எல்லாம் போடக்கூடாது. சரிண்ணே. யோ, கீழே குழந்தைங்க வரது கூட தெரியாம நீ பாட்டுக்கு மூடி தூக்கி போடுத. கண்ணனை குழந்தையில வச்சிருக்க, பாத்து போடியா. மன்னிச்சிருங்க தம்பி, இனிமே மூட்டையை பார்த்து போடுதேன். சாரிங்க. பரவாயில்லைங்க. இருங்க.